வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக ஒரு தெலுங்கு மூவி ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரீட் ஆக்ட் நடிச்சிருக்கிறேன். டூலியே ரயில்வே காலனி பல்படியே ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தெலுங்கு மூவி. ஸோ நான் வந்து தமிழ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதை என்னன்னா, டூலியே ரயில்வே காலனியில் வச்சுக்கிற நம்ம ஹீரோ. ஸோ அவங்க பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு இப்போ அது சண்டை பண்ணிட்டு அப்படி கிண்டல் வச்சுன்னே இருக்காரு. ஒரு கடத்துக்கு மேலே அந்த பொண்ணு மேலே நம்ம ஹீரோக்கு லவ் வருது. ஹீரோ அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பேட்மிண்டன் நல்லா விளையாடுவான். ஸோ அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா அது 3,00,000 காசு கேட்குறாங்க. ஸோ எப்பயாவது அரேஞ்ச் பண்ணி தராங்கன்னு நம்ம ஹீரோ 2 நாள் கழிச்சு வெளியே போயிட்டு விசாகப்பட்டத்தில் போயிட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஹீரோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆறாரு. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினையும் அம்மாவும் மர்மமும் முறையில் இறந்துறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. ஸோ அது போலீஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சப்போ, ஸோ நீ அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்த, ஸோ அந்த டைமில் என்ன நீ தான் அந்த கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட நம்ம ஹீரோ வந்து நான் அந்த பொண்ணை உயிரை கழிக்கிறேன், நான் அதெல்லாம் கொலை பண்ணேன். ஸோ யார் கொலை பண்ணுறதா நான் கண்டுபிடிக்கிறேன்னு நம்ம ஹீரோ களத்தில் ஆகி ஆக்சுவலாக அந்த பொண்ணு யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு கேட்டோம்னா பண்ணுறது மீறிக்காது. படம் வந்து ஒன்ஸ் வாட்சிங் மூவி. ஆனால் படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் மட்டும் யாரையும் எதிர்பார்க்கல. ஸோ அதனால ட்விஸ்ட் இருக்கும். ஸோ மஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போ தேட்டருக்கு வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிலேட்டிவ் வீடியோஸ்லாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்.